அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை ஜும்மா என்ற நேரத்திற்கு நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. எல்லோருமே நாம் சூரா காஃப் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சூறா. அதை நம்ம எப்போவுமே நம்ம வளமையாக வெள்ளிக்கிழமை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி சூரா ஜும்மா அதோடைய அர்த்தமே வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலம் நமக்கு பலன்கள் இருக்கு. நம்மளுடைய வீட்டில் வருமானத்துல பரக்கத்தை, அதே மாதிரி உணவுல பரக்கத்து இருக்கும். பொதுவாகவே ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு குறிக்கக்கூடிய ஒன்று. உணவு தான் ரொம்பவும் கடைசியில அந்த உணவுல சாப்பாட்டுல கஷ்டம் அப்படிங்கிற நிலைமை வருதுன்னா அது கடைசி நிலைமை. ஒவ்வொன்றா குறைஞ்சி கடைசியில் அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஆகுறதுங்கிறது ரொம்பவும் கொடுமையான ஒரு வறுமை. அதுதான் ஏழ்மை. கடைசி ஏழ்மைனாலே அதுதான். இன்ஷால்லாம் அல்லாஹ் கிட்ட நம்ம எப்போ துவா கேட்கும் பொழுதும் சரி, பணத்தை நம்ம எந்த அளவு கேட்குறோமோ அதே மாதிரி அல்லாஹ் எனக்கு உணவுல எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதன்னு நம்ம எப்பவுமே துவா கேட்கணும். ஏன்னா உணவுல அல்லாஹ் பரக்கத்தை நமக்கு கொடுத்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில எல்லாத்துலேயுமே பரக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவின் மூலம் நமக்கு உணவுல பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இல்லாம ஒரே சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம அவங்க வாழ்க்கை ஓடுது அப்படின்னா இந்த ஒரு சூறாவை 3 முறை நீங்க ஊதி தண்ணீர்ல ஊதி அந்த இருவருமே குடித்து வந்தா இருவருமே ஒற்றுமையுடன் வாழ்வாங்க, அன்போடு பாசத்தோடு வாழ்வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறா 62வது சூறா. இதுல மொத்தம் 11 ஆயத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. அதனால இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை 3 முறை இதை ஓதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலே இதை குடிக்க கொடுங்க. அவங்களுக்கு நல்ல அன்போடு பாசத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல வருமானத்துல பரக்கத்து ஏற்படும். உணவுல அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூறா. இந்த கிதாப்ல இது எப்படி இருக்கு எழுதியிருக்கு அப்படின்னு இன்ஷால்லா இப்ப பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று சுத்தமாக குளித்துவிட்டு இந்த சூறாவை ஓதி வந்தால் உணவில் பரக்கத் அபிவிருத்தி உண்டாகும். மேலும் கணவனுக்கும் மனைவியிடையும் ஒற்றுமை இல்லாதிருந்தால் இந்த சூறாவை 3 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி இருவரையும் குடிக்க செய்தால் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை உண்டாகும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நீங்க இதை ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வருமானத்திலையும் சரி பரக்கத் கிடைக்கும். அதே மாதிரி செல்வம் பெருகி அதே மாதிரி உங்க குடும்ப ரீதியா கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, அந்த கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு ஒற்றுமை இல்லாம ஆயிட்டாங்கனாலே நம்ம வாழ்க்கையே எதுவுமே நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும். மன அமைதி மன நிம்மதி அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. அதுவும் ஜும்மாவுடைய தினம் ரொம்பவும் சிறந்த உகந்த நேரம். அந்த நேரத்துல நம்ம ஓதும் பொழுதே கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய முறையீட்டை ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூடிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.